ஆமா ஆமா, அம்மாச்சிக்கு இலகின மனசு, அடுத்தவங்க கஷ்டப்பட்டா தாங்க முடியாது. ஏய், நீங்க அவங்க சம்மந்தி வரையாச்சே, தேனோட அம்மாவையும் தங்கச்சியும் அப்படியே விட்டுருவாங்களா? இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசுமா. பெரிய மனசெல்லாம் இல்லடி. எப்படியாவது இந்த அடங்காப்படாரி கல்யாணம் ஆகி இந்த வீட்டை விட்டு போயிட்டா போதும். அப்பத்தான் எனக்கு நிம்மதி. அதான் அவங்க இவ்ளோ அக்கறையா கூப்பிடுறாங்கல்ல, நீங்க அவங்க வீட்லயே போய் தங்குங்களேன். அப்படி இல்லனா எங்க கெஸ்ட் ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. ஆமா ஆண்டி, கெஸ்ட் ஹவுஸ் ஃப்ரீயா தான் இருக்கு, நீங்க அங்க கூட தங்கிக்கலாம். இல்ல மாப்ள, அம்மா சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி வர்றது நல்லதில்ல. நாங்க தேன்மொழி வீட்டுக்கே போறோம். சந்தோஷாத்தா, கல்யாணம் முடிஞ்சு உன் பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் நீ எம்புட்டு நாள் வேணாலும் எங்க வீட்டுல இரு. இப்பதான் உயிர் தப்பிச்சு வந்திருக்க, நாங்க இருக்கோம், உனக்கு எந்த கவலையும் வேண்டாம். சரியா? ரொம்ப தேங்க்ஸ் பாட்டி. ஆட, இது என்னப்பா இருக்கு? இப்பெல்லாம் நாமெல்லாம் ஒரே குடும்பம். இந்த கல்யாணத்தை நாங்க முன்ன நின்னு நடத்துவோம். ஆமா ஆமா, உங்களுக்கு இப்படி ஒரு சம்மந்தி வீட்டுக்காரங்க கிடைச்சிருக்காங்க, அதுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். உண்மைதாங்க. புரியலையே, ஒருவேளை கனவா இருக்குமோ? மா மா மா, என்னையா? நீ நெசமா தான் சொன்னியா? ஆமையா, அத்தையே சொன்னாங்க. எப்படிமா? அப்பத்தாவே மீனாட்சியும் அத்தையும் இங்க வந்து தங்க சொல்லிருக்காங்க. இது எப்படி நடந்தது? இப்ப என்னையா இருக்கு இதுல சொல்றதுக்கு? அப்பத்தாவுக்கு அவங்களை கண்டாலே ஆகாதே, அப்புறம் எப்படி நம்ம வீட்டுல தங்க சொல்லிருக்கு? டேய், ஏதோ சின்ன சின்ன கோவம் இருக்கலாம், ஆனா அத்தை அதுக்காக மொத்தமா அவளை ஒதுக்கிடுவாளா என்ன? அவங்க மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டாங்கப்பா. அட போமா, உனக்கு அப்பத்தாவை பத்தி தெரியல. அடக்கமான மருமகளா வாழ்ந்து பழகிட்ட நீ. இந்த அப்பத்தா எது செஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஏதாவது காரணம் இருக்குமா? எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு. அப்படிலாம் இல்லையா, இந்த சமயத்துல அத்தை மீனாட்சிக்கும் அவங்க அம்மாக்கும் உதவி செய்யணும்னு நினைக்கிறாங்க. இது நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தான், ஆனா அது அப்பத்தா செய்யறதுலதான் எனக்கு சந்தேகமே வருது. அட, என்னடா சந்தேகம் உனக்கு? அப்பா, அப்பத்தா மீனாட்சியும் அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து இங்க வர சொல்லிருக்காங்களா? ஆமா, சக்தி சொன்னா. நல்ல விஷயம் தானே? டேய், தேன்மொழி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காடா, கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. அது சரி சகோ, அப்பத்தா எப்படி அவங்க 2 பேரும் இங்க வர சொல்லுச்சு? ஏன்டா, அதுல என்ன இருக்கு? இல்லப்பா, அப்பத்தா பத்தி உங்களுக்கு தெரியாதா? அப்பத்தா இந்த மாதிரி செய்யற ஆளே இல்லையே. அன்னைக்கு மீனாட்சியை வீட்டுக்குள்ளே விடல. அட, அது ஏதோ கோவத்துல சொல்லிட்டாங்க. இப்போ நல்ல காரியம் நடக்க போகுது, அம்மா மனசும் இறங்கி இருக்கு. மனசு ஆமாண்டா ஜீவா, அப்பதான் இந்த விஷயத்துல கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓ, எனக்கே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஏய், அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், நான் முன்னாடி போறேன், நீங்க வாங்க. வாமா, பாத்து பாத்துமா. தேனு உங்களை நினைச்சு அழுதுகிட்டே இருந்தா. மீனாட்சியோட கல்யாணம் வேற, அதுக்குள்ள உங்களுக்கு நினைவு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா. நானும் தான்மா, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மீனாட்சியோட கல்யாணம் எப்படி நடக்கும் தான் யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் நல்லபடியா எழுந்து வந்துட்டல்லம்மா, இனிமே எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். தம்பி, அத்தை எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, உள்ள வாங்க வாங்க. இல்ல, என்னால உங்க எல்லாருக்கும் ரொம்ப தொல்லை கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு. இல்ல இல்ல, அட, என்னம்மா நீ?
இதுல எங்களுக்கு என்னம்மா தொல்லை? நீ இங்க வந்ததுல எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆமாங்க, மீனாட்சி எங்க வீட்டு பொண்ணு. அவ இங்க இருந்து கல்யாணமாகி போக போறான்னு நினைக்கிறப்போ உண்மையிலேயே எங்க மனசு ரொம்ப நிறைவா இருக்கு. நாங்களே உங்களை வர சொல்லலாம்னு தான் இருந்தோம். ஆனா எங்க அம்மா வந்து உங்களை கூப்பிட்டுருச்சு. அந்த ஷாக்ல இருந்து தான் மாமா நான் இன்னும் வெளியே வரவே இல்ல. மீனாட்சி, எங்க எல்லாருக்கும் அதே ஷாக் தான். ஆனா இந்த விஷயத்துல அப்பத்தா நடந்துகிட்ட விதம் எங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் கூட பயந்துட்டு இருந்தேங்க, அம்மாவும் தங்கச்சியும் எங்க போய் தங்குவாங்கன்னு. ஆனா பாட்டியே வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க. அவங்களுக்கு பெரிய மனசுதான். சரி, ஏன் வெளியவே நின்னு பேசிக்கிட்டு உள்ள வாங்க, போலாம் வாங்க. நில்லுங்க. என்ன அப்படியே நேரம் உள்ள வரியே? ஆ, ஆ, ஏமா, நீங்க தானம்மா அவங்கள வர சொல்லி இருந்தீங்க. அதுக்கு அப்படியே நேரம் உள்ள வந்துடணுமா? அப்பத்தா வேலையை காட்ட ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியுமே, அப்பத்தாவது திருந்துறதாவது.